ஒரு கேடுகெட்ட அப்பன் தன்னோட சொந்த பையனையே ஏன் கொலை பண்ண முயற்சி பண்றான் அப்படின்ற ஒரு கேள்வியை மையமா வச்சு தான் இந்த கதை தொடங்குது. பீக்கி பிளைண்டர்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு பீரியாடிக் கேங்ஸ்டர் டிராமா கொடுக்கணும்னு இவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த இனிஷியல் செட்டப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி யாஷை ஸ்டைலிஷாக காட்டினதாக இருக்கட்டும், அவரோட கேரக்டரை டிசைன் பண்ண விதமாக இருக்கட்டும், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பவர்ஃபுல்லான கேங்ஸ்டர் ட்ராமா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது டக்குன்னு ஒரு யூ டர்னை போட்டு ஒரு லவ் மோட்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது யாஷுக்கு கேரா அத்வானி மேல இருக்கிறது லவ்வா இல்ல லஸ்ட்டா அப்படின்ற அந்த கேள்விக்கான விடையே வந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்க. அங்கேயே இந்த படம் படுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த படம் அப்படியே இந்த கோட் படம் மாரியான ஒரு மோட்குள்ள போகுது. கோட் படமே ஒரு விதமான காப்பி தான். நீங்க அதிலிருந்து காப்பி அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டக்குன்னு வந்து ஒரு வேற மோட்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு வேல வந்து இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த விஷயம் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதாவது அந்த கேங்ஸ்டர் கில்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க. பட் அகைன் அத கன்வே பண்ண விதம் இருக்குல்ல, பயங்கர லெங்க்தியா சும்மா இழுன்னு இழுத்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் கிட்டத்தட்ட 3 1/4 மணி நேரம் போகுது. கண்டிப்பா உங்க பொறுமைய சோதிக்கிற மாதிரியான ஒரு படம் தான்.